டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மல்லி சட்னி தான் வச்சுருந்தேன். லீவுனா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே கிடையாது. இது ஸ்கூல்னா நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டோம்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வீட்லேயும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக பப்பாளி பழம் கட் பண்ணி கொடுத்தேன். மதியம் லஞ்சுக்கு காளான் பிரியாணியும் சொரக்காய் பொரியலும் வச்சுருந்தேன். நைட் கேக் கட் பண்ணோம் என்னோட பர்த்டேக்காக. வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கடலப்பருப்பு சட்னி மல்லி சட்னி வச்சுருந்தேன். வெனஸ்டே காந்தி ஜெயந்தினால லீவு தான். ஸோ ஈவினிங் டிமார்ட் போனோம். தசரா வர்றதுனால நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனனால நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கலை. நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுட்டு தான் இதுக்குள்ளே தான் ஷாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் டிமார்ட் போவோம். ஆனால் அதை தாண்டி எப்படியாவது கண்டிப்பாக செலவாயிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு. எவ்வளோ நேரமாக பெஞ்சிச்சுன்னு தெரில. நைட்டு டின்னருக்கு வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.